அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிவின். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பிப்ரவரி 13, 2026 அன்று நடந்த நடப்பு நிகழ்வுகளை இந்த பகுதியில் பார்ப்போம். இவை அனைத்துமே அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் மிகவும் பயனுள்ளவை நமக்கு அமையும். இதில் நம்ம பார்க்க போகிறது 2000 ஆண்டுகள் பழமையான தமிழ் பிராமி கல்வெட்டுகள் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பிராமி கல்வெட்டுகள், அதாவது தமிழ் பிராமி கல்வெட்டுகள் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன கேட்டிருக்காங்க. Where was 2000 years old Tamil Brahmi inscriptions discovered? Where was 2000 years old Tamil Brahmi inscription discovered? 2000 ஆண்டுகள் பழமையான தமிழ் பிராமி கல்வெட்டுகள் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன? ஆப்ஷன் எகிப்து, இங்கிலாந்து, சீனா, பிரான்ஸ். எகிப்து, இங்கிலாந்து, சீனா, பிரான்ஸ். இதில் இந்த 2000 ஆண்டுகள் பழமையான தமிழ் பிராமி கல்வெட்டு எங்கே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளனா எகிப்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. எகிப்து சரியான பதில் வந்து எகிப்து. அடுத்து, அரசு போட்டித் தேர்வுக்காக தமிழக அரசு அறிமுகப்படுத்தி செய்தி எது? காம்படிட்டிவ் எக்ஸாமில் செலக்ட் ஆவதற்கு, அதுக்குள்ள நிறைய தகவல்களை தெரிந்து கொள்வதற்கும் எந்த ஒரு ஆப்பை நம்ம தமிழ்நாடு அரசு இனாகிரேட் பண்ணிருக்குன்னா லான்ச் நேம் த ஆப் லான்ச்டு பை தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபார் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன். வேலைவாய்ப்பு, தேர்வு, தேர்வுக்களம், போட்டித் தேர்வு. வேலைவாய்ப்பு, தேர்வு, தேர்வுக்களம், போட்டித் தேர்வு. இதில் எது சரியான தேர்வுக்களம் சொல்லி ஒரு செயலியை தான் நம்மளுடைய தமிழ்நாடு அரசு அறிமுகப்படுத்திடும். சரியான பதில் தேர்வுக்களம். இப்போ 2000 ஆண்டுகள் பழமையான தமிழ் பிராமி கல்வெட்டுகள் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? எகிப்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அரசு போட்டித் தேர்வுக்காக தமிழக அரசு அறிமுகப்படுத்திய செயலி பேர் வந்து தேர்வுக்களம். லக்பதிபீடியா திட்டத்தை தொடங்கிய மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம் எது? லக்பதிபீடியா திட்டத்தை தொடங்கிய மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம் எது? விச் ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரிஸ் லான்ச்டு லக்பதிபீடியா யோஜனா? இந்த லக்பதிபீடியா திட்டத்தை தொடங்கிய மாநிலம் யூனிவர்சிட்டி 4 ஆப்ஷன் கொடுத்தீங்க. டெல்லி, சண்டிகர், பஞ்சாப், ராஜஸ்தான். இதில் வந்து பஞ்சாப்பும் ராஜஸ்தானும் மாநிலம், டெல்லியும் சண்டிகரும் வந்து யூனியன் பிரதேசம். இதில் இதில் லக்பதிபீடியா திட்டத்தை தொடங்கிய மாநிலம் யூனியன் பிரதேசம். ஆனால் உண்மையிலே இதை தொடங்கியதுக்கு ஒரு யூனியன் பிரதேசம். அது எந்த யூனியன் பிரதேசம்னா டெல்லி தான் லக்பதிபீடியா திட்டத்தை தொடங்கியது. அப்போ லக்பதிபீடியா திட்டத்தை தொடங்கிய யூனியன் பிரதேசம் டெல்லி. விச் ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரிஸ் லான்ச்டு லக்பதிபீடியா யோஜனா? டெல்லி. Which is selected as a pilot district under world's largest grain storage plant? பாலக்காடு, சென்னை, ஆழ்வார், கொச்சின். உலகின் மிகப்பெரிய தானிய சேமிப்பு திட்டத்தின் கீழ் முன்னோடி முதல் மாவட்டமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்டம் எது? இப்போ உலகிலேயே மிகப்பெரிய தானிய சேமிப்பு திட்டத்தின் கீழ் முன்னோடி முதல் மாவட்டம் தேர்ந்தெடுக்க மாவட்டம் எதுன்னு கேட்டிருக்கீங்க. ஆன்சர் வந்து பாலக்காடு மாவட்டம் தான் இந்த திட்டத்தின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் மாவட்டம், பாலக்காடு மாவட்டம். Which country flagged WhatsApp recently? சமீபத்தில் வாட்ஸ்அப்பை தடை செய்த நாடு எது? ஆப்ஷன் ரஷ்யா, சீனா, அமெரிக்கா, இத்தாலி. இதில் வந்து இந்த சமீபத்தில் வாட்ஸ்அப்பை தடை செய்த நாடுகிட்ட ரஷ்யா தான் சமீபத்தில் வந்து வாட்ஸ்அப்பை வந்து தடை செய்தது. வங்காளதேசத்தின் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? நம்முடைய நாட்டின் அண்டை நாடு தான் வங்காளதேசம். இந்த வங்காளதேசத்தில் சமீபத்தில் ஒரு அரசியல் ரீதியான நெருக்கடி நிலை ஏற்பட்டது. அதுக்கப்புறம் அங்கே தேர்தல் நடந்துச்சு. அந்த தேர்தலில் வங்காளதேசத்தின் புதிய பிரதமராக தேர்ந்தெடுத்துங்கன்னு பார்ப்போம். இந்த வங்காளதேசத்தின் புதிய பிரதமர் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? தாரிக் ரஹ்மான், யூனுஸ் கான், இக்பால் ஆசிம். இதில் தாரிக் ரஹ்மான் தான் வங்காளதேசத்தின் புதிய பிரதமராக தேர்ந்தெடுக்கிறது. Who is elected as the Prime Minister of Bangladesh? தாரிக் ரஹ்மான். உலக வானொலி தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? வேர்ல்ட் ரேடியோ டே இஸ் அப்சர்வ்ட். வேர்ல்ட் ரேடியோ டே இஸ் அப்சர்வ்ட் பிப்ரவரி 30. தேசிய மகளிர் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? நேஷனல் உமன்ஸ் டே இஸ் அப்சர்வ்ட் பிப்ரவரி 30. இப்போ வங்காளதேசத்தின் புதிய பிரதமர் தாரிக் ரஹ்மான். உலக வானொலி தினம் கடைபிடிக்கப்படுனால் பிப்ரவரி 13. தேசிய மகளிர் தினம் கடைபிடிக்கப்படுனால் பிப்ரவரி 13. இதுபோன்று போட்டித் தேர்வுக்கு தேவையான நிறைய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய SSA அகாடமி யூடியூப் சேனலை
சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.